இலங்கையில் டிட்வா புயலுக்கு பின்னர் 4800 மண் சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதார் கிழக்கு நிலையம் தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள் தரவுகளினூடாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. குறித்த நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக கொடுவ இதனை தெரிவித்தார். டிட்வா புயலுக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் நிலப்படங்கள் மற்றும் தரவுகளை பயன்படுத்தி மண் சரிவுக்கு பின்னரான தரைத்தோற்ற வரைபடமாக்கல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஆதார் கிழக்கு நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக கொடுவ தெரிவித்துள்ளார். அந்த வரைபடங்களை பகுப்பாய்வு செய்த போது ஊடகங்கள் வாயிலாக இதுவரை அறிவிக்கப்பட்டதை விட மிக அதிக எண்ணிக்கையிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் செயற்கைக்கோள் நிலப்படங்கள் அடிப்படையில் 1241 இடங்களில் பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டதாக கூறியிருந்தது. இந்த நிலையில் மக்கள் வாழும் பகுதிகள் மற்றும் அணுகல் வசதிகளை கொண்ட இடங்களை மாத்திரம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அடையாளம் கண்டிருக்கலாம் என குமாரி மிக கொடுவ தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் நிலப்படங்களில் காடுகளில் இடம்பெற்றுள்ள மண் சரிவுகளின் எண்ணிக்கையும் கணக்கிடப்பட்டுள்ளது என ஆதார் கிழக்கு நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மிக கொடுவ சுட்டிக்காட்டியுள்ளார்.